இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் பெருசாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயம் தான். அப்படி உள்ள சூழலில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சப்போர்ட்டுங்கிறது மேஜராக ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கேவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஓன் மீடியாவும் பெருசாக இருக்கிறதுனால அவங்க மக்கள் மத்தியில் ஈஸியாக ரீச் ஆகிறாங்க. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கையாளுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ரீச் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் நம்ம சோஷியல் மீடியாலையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்து ஏடிஎம்கேவோட திட்டங்களையும் எடப்பாடியோட ஐயோட செயல்பாடுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறங்கிறத பொறுத்து தான் அதை பேலன்ஸ் பண்ணி நம்மளால் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆக முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்தெந்த அளவுக்குலாம் உங்களோட தகவல் பரிமாற்றத்தை சோஷியல் மீடியாவில் அவரோட நற்குணங்களை சொல்லி செய்ய முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அதே போல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எப்படி சொல்கிறதுனா ஒருதலை பட்சம் பார்க்காம ஐயா சொல்கிற நல்ல கருத்துக்களையும் அறிக்கைகளையும் அதோட விளக்கங்களையும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது தான் எங்களோட தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.